Hi guys, welcome to our channel. This is FF7. இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நிதி சுதந்திரம்னா என்னென்னு பார்க்கணும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ நம்ம பிறந்ததுலேருந்து இருக்கிற வரைக்கும் பணம் ரொம்ப மெயின் ரோல் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் இருக்குது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ஸ். ஓகே, நம்ம அது எப்படின்றது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கொஞ்சம் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுருப்போம். பட் அது 1 or 2 years 3 years 5 years வச்சுக்காதீங்க. நம்மளோட ஹோல் லைஃப் ப்ளஸ் நம்மளுடைய எதிர்காலம் ஃபியூச்சர்ஸாக மற்றவங்களுக்கு அது போய் சேர்கிற மாதிரி கொண்டு போய் சேர்த்துங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்பது பார்த்திங்கன்னா மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான இலக்காகும். நம்மளோட டார்கெட்ஸே பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான். இன்றைக்கி 10 ரூபா சம்பாதிச்சா நாளைக்கு 50 ரூபா சம்பாதிக்கும், 50 ரூபா சம்பாதிச்சா 1000 ரூபா சம்பாதிக்கும், 1000 ரூபா சம்பாதிச்சா 10,000 லட்சம் கோடி அப்படின்னு போயிட்டு தான் இருப்போம். ஸோ அந்த பணம் எப்படி நம்ம எர்ன் பண்ணுறது, அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நிதி சுதந்திரம் என்பதற்கு பொருள் உங்கள் வாழ்க்கை செலவுகளை மற்றவர்களின் உதவியை நாடாமல் நீங்களே நிர்வகிக்கக்கூடிய நிலையில் இருப்பது. இதற்கு அடிப்படை நிதி திட்டமிடுதல், பன்னூடாக பொருள் மேலாண்மை மற்றும் நீண்டகால முதலீடு திட்டங்கள் தேவைப்படுகிறது. ஸோ நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ஸ் உருவாக்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்றதான் இதோட மொதல் பாலிசி. ஓகே, நம்ம ஒரு வயசுலேருந்து ஆரம்பித்து 24 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கார்டியன்ஸ் இவங்க நம்மளை சப்போர்ட் பண்ணி வளர்த்துருப்பாங்க. பட் 25 வயசுக்கு அப்புறம் நம்ம ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணி வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா அதுக்கான மரியாதை நமக்கு என்னன்றது நமக்கும் தெரியும். சரிங்களா? அதனால் நம்ம அப்போ இருந்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நம்மளோட எதிர்காலம், நம்மளோட குழந்தைங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ஸ் உருவாக்குறோம். ஓகே, இந்த பணத்தை நம்ம எப்படி பாதுகாக்கிறது? ஒரு 3 years சேவிங்ஸ் இல்லாமல் ஃப்யூச்சர் வரைக்கும் பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு டெபாசிட் பண்ணலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம். இல்லை பார்த்திங்கன்னா குழந்தைங்க பேரில் சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட 18 yearsக்கு பிறகு அந்த அமௌண்ட் எடுத்து பயன்படுத்திக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சேவிங்ஸ்க்கு கொண்டு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நிதி சுதந்திரம் அடைய தேவையான சில அடிப்படைகள். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா குறுக்கீடுகளை குறைத்தல், தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகரிக்க வேண்டும். ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு 10,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா கூட அதில் அட்லீஸ்ட் ஒரு 10% கண்டிப்பாக சேவிங் இருக்கணும், மினிமம் சேவிங்ஸ். இது நம்மளோட எதிர்காலத்துக்கு தான் சொல்கிறோம், நம்ம செலவு பண்ண சொல்லலை. இன்றைக்கி நம்ம அது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லவில்லை. ஒரு 10 years 20 yearsக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் போடக்கூடிய அந்த 10,000ல் 1000 ரூபா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அன்றைக்கி அந்த 1000 ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் போட்டிருக்கூடிய முதலீடு டபுள் மடங்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முதலீடு. நீண்டகால முதலீடு, பங்குகள், பண்டங்கள் மற்றும் நிலத்திட்டங்களில் முதலீடு செய்வது நிதி வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஸோ லாங் டைமாக நம்ம ஒரு டெபாசிட்ஸ் பண்ணோம் அப்படின்னாலும் சரி, இல்லை ஷேர் மார்க்கெட்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் வாங்கினாலும் சரி, இல்லை பொருளாக வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு டிஜிட்டல் சேவிங்ஸாக இருக்கலாம், இல்லை கோல்டாக இருக்கலாம், இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நம்மளோட பாலிசிஸ், என்னோட கருத்துக்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் 100 ரூபா சம்பாதிக்கிச்சா அதில் 10 ரூபா சேவிங்ஸ்க்கு கொண்டு வந்துடுங்க. ஏன்னா மீதி 90% நம்மக்கிட்ட இருக்குது. அது நம்மளுடைய ரெண்ட்டு, நம்மளோட செலவுகள், நம்ம நினைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், ஹோட்டலில் சாப்பிட்றது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுங்கள். நான் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய 100% நம்மளுடைய வருமானத்தில் எவ்வளோ நம்ம சேமிக்க வேண்டும், எவ்வளோ செலவு பண்ண வேண்டும், எவ்வளோ அடுத்த மாதத்துக்கு நம்ம வைக்கணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவசர நிதி. அவசர நிலைமைகளுக்கு நிதி உதிர்வு வைத்திருக்க வேண்டும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி சேவிங்ஸ் போட்டாச்சு, இந்த மாதக்கான செலவு எடுத்தாச்சு, 15ஆம் தேதிக்குள்ளே சேலரி வந்துடும், மீதி ரிமைனிங் 15ஆம் தேதிக்கு நம்மக்கிட்ட பணமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவே கூடாதுங்க. அடுத்து நம்ம சேலரி வர வரைக்கும் நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஒரு 25% அமௌண்ட் கையில் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆல்ரெடி 10,000 அமௌண்ட்டில் 10% நீங்கள் சேவிங்ஸ் கொடுத்துட்டீங்க, மீதி 90% வச்சுருக்கீங்க. அதில் 25% அடுத்த சேலரி வர வரைக்கும் அது நம்ம காலி பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக கடன் வாங்குகிற சூழ்நிலை வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் பொது காப்பீடு, இன்சூரன்ஸ். உங்கள் சொத்து மற்றும் உயிரை பாதுகாப்பு காப்பீடு திட்டங்களில் முதலீடு செய்யுங்கள். ஓகேங்களா? இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயங்கள் என்னென்ட்டு. இன்சூரன்ஸில் ஒரு பாலிசிஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃபலி, இயர்லி அப்படின்னு ஒரு 4 கண்டிஷன்ஸில் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மளோட டியூரேஷன்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பென்ஷனாக கூட இருக்கலாம், இல்லை நம்மளோட குழந்தைங்களுக்காக கூட பயன்படுத்தலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பற்று மற்றும் கடன்களை நீக்குதல். அதிக வட்டி தரக்கூடிய கடன்களை விரைவாக தீர்த்து வைக்க வேண்டும். ஸோ நம்ம ஒரு இடத்துல வட்டிக்கு பணம் வாங்கியிருப்போம், அது என்ன எதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஒரு 1 lakh வாங்குகிறோம் அப்படின்னா
5 ரூபா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மந்த்லி ஆனால் 5000 பே பண்ணணும். இயர்லி பார்த்திங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு 60,000 ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ 1 லேக்குக்கு 60,000 நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும்? அதுக்கு தான் சொல்கிறோம். நீங்கள் அந்த 1 லேக்கில் 10% சேவிங்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10% நெக்ஸ்ட் இயருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சேவிங்ஸ் நீங்கள் அடிஷ்னலாக வச்சுருந்தீங்க அப்படின்னா, நம்ம லாங்குவேஜில் சிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சீட் போட்டுருங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1 லேக் சீட் போட்டுருந்தீங்கன்னா கூட எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்க்கு நாம் அவங்கக்கிட்ட அந்த பணத்தை வாங்க முடியும். நம்ம இன்னொருத்தர்கிட்ட கை நீட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நாம் யாரையும் டிபெண்ட் பண்ணி யார்கிட்டையும் கடன் வாங்காமல் ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னா சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். பணத்தை கால்குலேட் பண்ணி செலவு பண்ணுங்கள். ஓகே, இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டி வாங்கி செலவு பண்ணாதீங்க. அது மேலும் மேலும் நம்மளை கடங்காரங்களாக மாற்றிடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து புது புது விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.